நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது ரோமர் 13வது அதிகாரம் வசனம் 12. ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இந்த வசனத்துடைய துவக்கத்துல இரவு சென்று போயிற்று, பகல் சமீபம் ஆயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவு போய் பகல் சமீபமாகும் போது நாம என்ன பண்ணுவோம்? விழித்து எழும்புவோம். அதையே இந்த வசனம் குறிக்கிறதாக இருக்கு. இதற்கு முன்பாக இருக்கிற 11வது வசனத்தை பார்த்தோம்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அப்போ நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இது எதை காண்பிக்குது? நாம ஆவிக்குரிய விழிப்புள்ளவர்களாக இருக்கணுங்கிறத தெளிவாக உணர்த்துகிறது. அதுவும் எதற்காக? அந்த 11வது வசனத்துடைய பின்பாதியில பார்த்தோம்னா, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அந்த நாட்கள்லயே பவுலடியார் சபைக்கு எழுதின நிருபத்துல ரட்சிப்பு அதிக சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. அதை காட்டிலும் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு எவ்வளவு சமீபமா இருக்கு. சபையானது ஆவியில விழித்திருக்க வேண்டாமா? ஆவியில விழித்திருக்கும் போதுதான் ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்க முடியும். மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா? உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். அந்தபடியாக கடைசி நாட்களை நாம நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு இன்னும் சமீபமா இருக்கு. அப்படியாக இருக்கிற வேளையில நாம இன்னும் இரவுல தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்காம வெளிச்சம் நமக்கு சமீபமா இருக்குங்கிறத உணர்ந்து ஆவிக்குரிய விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். மேற்படியா இந்த 12வது வசனத்துல, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மிடத்துல காணப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்மிடத்துல இருந்து நீக்கிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்படியான அந்தகார கிரியைகளை விட்டு நாம விலகி வருகிறவர்களாக இருக்கணும். இந்த வசனத்திற்கு மேற்படியா இருக்க 13வது வசனத்துல கூட, கழியாட்டம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இந்த வசனத்துல குறிப்பிட்டபடி நம்ம இடத்துல உலகத்தின் ஆவினால உண்டாகிற அந்தகார கிரியைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நாம ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். உலகத்தின் ஒளியாக யார் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒளியின் ஆயுதங்களாக என்ன காணப்படுது? சத்திய வசனமே நாம தரித்து கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கமா இருக்கு. எபேசியர் 6வது அதிகாரத்திலையும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுல குறிப்பா 17வது வசனம் பின்பாதியில தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவ வசனம் தான் நமக்குரிய ஆவிக்குரிய பட்டயம். அதை எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படியாக நாம இன்னும் மாம்சத்துல போர் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அரண்களை நிர்மூலமாக்கிற தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கணும். அதெல்லாம் எப்படி முடியும்? ஆவிக்குரிய காரியத்துல விழிப்புள்ளவர்களாக இருக்கும் போதே. ஏன்னா ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிற நாம இன்னும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவும் வீணான சண்டைகளுக்கும் விரோதங்களுக்கும் வைராகியங்களுக்கும் உடன்பட்டவர்களாக இருந்தோமே ஆனால் நாம அதிலேயே போராடி டயர்ட் ஆயிடுவோம், பலவீனமாக காணப்படுவோம். அப்படியாக நாம இருக்காம ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்கணும். இந்தபடியா நாம இருந்தாதான் ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிற விழிப்புள்ளவர்களாக இருக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. மேற்படியாக 6வது வசனம் சொல்லுது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். ஒரு நாளும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்படி இருக்கிறவங்க தான் இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்க. நாம விழித்திருந்து தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்திலையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அததான் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனமும் சொல்லுது. அப்படியான வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம காணப்படுவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அந்தபடியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக
ஆவிக்குரிய விழிப்போடு தேவனுடைய வருகைக்கு காத்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ரட்சிப்பானது எங்களுக்கு சமீபமா இருக்குங்கிறத அறிந்து கொண்டு ஆவிக்குரிய விழிப்போடு காத்திருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒளியின் ஆயுதத்தை தரித்தவர்களாக இருக்கிறோமாங்கிறத நிதானித்து அறியணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாக எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு ஏதுவான தேவபலமுள்ளவைகளாக காணப்படணும் ராஜா. அப்படியாக அன்பு, விசுவாசம், நம்பிக்கை ஆகியவைகளை தரித்து கொண்டவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.